பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிராமை பார்த்து கர்த்தர் பேசும்போது, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசுதமாக இருப்ப, உன்னை ஆசுகள் ஆஸ்வதிப்பேன், சபிக்கிறேன் சபிப்பேன், பூமியில் வம்சங்களாக உனக்குள்ளே ஆஸ்வதிக்கப்படும். இன்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரணும், ஆபிரகாமுடைய பேரனாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆபிராமை குறித்து எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தெய்வத்துக்கு பயந்து, தெய்வத்துடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக மன்றாடி, அந்த தெய்வத்திற்கு எவ்வளோ உற்சாகமாக அந்த தூதர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்தாரோ, அந்த ஊழியர்களுக்கு பணிவிடை செய்தாரோ. 99 வயசில் தன் வீட்டில் அமர்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து 3 தூதர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்து எவ்வளோ விஷயங்கள் பாருங்களேன். ஓடி ஓடி வேலை செஞ்சதை பார்க்குறோம். இன்றைக்கி நான் ஆசுதமாக இருப்பதுக்கு எனக்கு இதுவும் ஒரு காரணம் என்று நான் நம்புகிறேன். ஆணுடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். விக்கிரகத்தை நாடுகிறவர்களுக்காக, விக்கிரகத்தை தேடுவர்களுக்காக, சுரூபத்தை வணங்குவர்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பலனும் உங்களால் பார்க்கவே முடியாது. ஆபிரகாமுடைய பேரனாக, பேத்தியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட்டு விலகி வாங்க. குடும்ப உறவுகளை விட்டு விலகி வாங்க. தேவனுடைய மகிமையான பிள்ளைகளாக நீங்கள் கடந்து வாங்க. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லைன்ற ஒரு மகிமைக்குள்ளே கடந்து வாங்க. நீங்கள் உலகத்துடைய சித்தாந்தத்துக்குள்ளே உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களை வைத்திருக்கிற வரைக்கும் உங்களால் செல்வ சீமானாக வாழ முடியாது. நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான், பாடுறவங்க தான், துதிக்கிறவங்க தான், உலக ஆசைகள் தூக்கி போட்டவங்க தான். ஆனாலும் நீங்கள் பழகி கொண்டிருக்கிற நபர்கள் யார்? ரோமர் 1 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படி செய்யவில்லை, ஆனால் அப்படி செய்கிறவர்களோடு நீங்களும் பிரியமாக இருந்து அவர்களும் இருக்கிறபடினால அந்த கிரியைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? நம்ம தாத்தா எப்படி அவர் ஒரு வேளை யோசிச்சிருந்தால் இன்றைக்கி அவரை கொடுத்தான வார்த்தை நம்ம பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களை கொடுத்தான பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கு. யோசிக்காதீங்க. என்னங்க அப்படி வரப்போகுது? உங்களுக்கு என்ன உங்களுக்கு நன்மை வரப்போகுது? அந்த உலக நட்புகள், எனக்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லா விதத்துலேயும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவருடைய கிரிகளை உடன்படாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு அப்பொழுதே தடுத்து நிப்பாட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ நட்புகள் இருந்த போதிலும் ஒவ்வொன்றாக நான் தூக்கி போட்டேன். ரசிக்கப்பட்ட நாளில் ஒவ்வொன்றாக தூக்கி போட்டேன். ஏசப்பா தான் வேணுன்ற மனநிலையில் கடந்து வந்தேன். எனக்கு பிடித்தமானவர்கள் எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆனால் இப்போது எனக்கு ஒரே ஃப்ரெண்டு ஏசப்பா மட்டும்தான். என் நண்பர் ஏசப்பா மட்டும்தான். என் பாசமுள்ள தகப்பன் ஏசப்பா மட்டும்தான். இந்த உலகத்தில் அவரை காட்டி இந்த உலகத்தில் எனக்கு பெருசாக வேறு ஒன்றுமே எனக்கு தெரியல. என் கண்கள் கண்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒன்றும் அவருக்கு முன்பதாக பெரிதாக காணப்படவே இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் ஆசுதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடையும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தால் சொல்லி பார்க்குறோம். வந்ததுனால தான் இவ்வளோ ஆசுதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய காரியங்கள் பாருங்கள். அவரை ஆசீர்வதித்தவங்க எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். அவரை சபித்தவங்க எல்லாத்தையும் கர்த்தர் சபித்தார். அவர் பேரை கர்த்தரை பெருமைப்படுத்தினார். அவர் பேரை பெருமைப்படுத்திட்டு ஆசுதமாக இருப்பேன்னு சொன்னார். என்னென்னலாம் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னாரோ அது அத்தனையும் செய்தார். இன்றைக்கி நீங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை உன்னத வாழ்க்கையை கூட்டிகிட்டு வரார். அவர் அநேக விஷயங்களை பேசியிருக்கிறார். அந்த வார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஊழியக்கார மேலே பகிக்கலாம். ஆண்டவர் சொல்லுறது எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்கார் ஜெபிச்சு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை நினைக்கலாம். நான் சொல்கிறேன், எந்த ஊழியக்கார் ஜெபிச்சிருந்தாலும் அவர்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உண்மையுள்ளவங்களோ உண்மை இல்லாதவர்களோ நீங்கள் வசனத்துக்குள்ளே இருந்தீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருந்தீங்க, அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் நன்மையை பெற்றவர்கள் தான், கிருபை உங்களுக்கு உண்டாகும் தான். அந்த கிருபையினால் வர வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அமைதி, பரிசுத்தமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும்.
ஊழியக்காரர் மேலே பழி போடாதீங்க, விசுவாசிகள் பழிய போடாதீங்க, சபை மேலே பழிய போடாதீங்க. ஆபிராமுக்கு ஊழியக்காரர் தெரியாது, ஆபிரகாம் சபையை தெரியாது, ஆபிராமுக்கு எனக்கு ஜெபிகள் யாரும் இல்லை என்ற ஒரு விஷயம் புலம்பல. ஆபிராம் கர்த்தருக்கு பயந்தார், கர்த்தருக்கு நடுங்கினார், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார், உத்தமமாக இருந்தார். அவர் செல்வ சீமானாக இருந்தார், மிருகச்செவிகள் உடையவராக இருந்தார், வெள்ளியும் பொன்னும் அவருக்கு நிறைவாக இருந்துச்சு, ஆஸ்தியும் இருந்துச்சு, சீமானாக இருந்தார். ஆபிராமை தேவன் ஆசீர்வதித்தது போல அவருக்கு ஒரு தேவன், நமக்கு ஒரு தேவனா? ஒரே தேவன் தான். அவரை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆபிராம் காணாத இயேசு இரட்சகரை நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் நமக்குள் ஓடுகிறது. ஆபிராம் கொண்டான் அத்தனை ஆசீர்வாதங்களை அவருடைய பேர பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கு கொடுப்பது தேவன் நீதி. மனம் திரும்பிடுவோம். அன்பு தகப்பனே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஆபிராம் எந்த ஒரு யூடியூப்பு பார்க்கல, எந்த வீர மனுஷன்ட்டையும் வைக்கல, எந்த சபை தெரியாது, பாஸ்டர் தெரியாது, அப்போஸ்தலர் தெரியாது, தீர்க்கதரிசி தெரியாது, போதகர் தெரியாது, எந்த நபர்ட்டையும் கேட்கல. அவர் மனம் திரும்பினார். இன்றைக்கி அநேகர் பேசும்படியாக ஆபிராமாக இருந்தவர் ஆபிரகமாக மாற்றப்பட்டார். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எங்களுக்காக ஓடாமல், எங்களை இந்த பூமியில் தெரிந்து கொண்ட உடைய அன்புக்காக ஓட, பாசத்துக்காக, நேசத்துக்காக, உடைய வார்த்தைக்காக ஓட எங்களுடைய ஆவி ஆத்மத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களையும் அழகே சொல்லி கேளுங்களேன். இவ்வளோ கேட்டிருக்கீங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எங்களையும் எங்கள் கொடுக்கப்பட்ட மிருகச்சீவங்களையும் வெள்ளியும் பொன்னையும் ஆஸ்திகளையுடைய சீமானாக எங்களையே மாற்றுங்கப்பா என்று சொல்லி மன்றாடுங்க. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.